ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரியலும் உளுந்த பருப்பு குழம்பும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பக்குவமான ஸ்டேஜ்லேயே கத்திரிக்காவை வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அது வெந்துருச்சான்னு பார்த்து பக்குவமாக இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலாவுக்கு ஒரே ஒரு சில் தேங்காவை எடுத்து ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் 4-5 ரெட் சில்லியை கிள்ளி போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்குங்க. இது வதங்கிறதுக்கு இதுக்கு தேவைங்கிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இதில் தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு கத்திரிக்காயில் கொட்டிட்டு கிளறி விடுங்க. பக்குவமாக கிளறுங்க, குழஞ்சிடக்கூடாது. இது தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இதுக்கு குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உளுந்த பருப்பை ஒரு கடாயில் போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்குமே பொறுமையாக வதக்குங்க. ஓகேவா? வறுத்து எடுங்க. வறுத்ததுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எப்படி நம்ம பருப்பை வேக வைக்கிறோமோ அதே மாதிரி உளுந்த பருப்பையும் ஒரு விசில் விட்டு எடுக்கணும். அதுக்கு லைட்டாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சீரகமும் அதுக்கப்புறம் தேவைங்கிற அளவுக்கு காயப்பொடி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டு இதுக்கு தேவைங்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி, இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா பருப்பை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட நல்ல தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வேகணும். இதுக்கு கொஞ்சம் தேங்காயும் தூவி விட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறமா அதோட கலரே கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக மல்லித்தலையை தூவி இறக்கி விடுங்க. இப்போ உளுந்த பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் ரெடி. இப்போ நான் வாழை இலை எடுத்து கத்திரிக்காய் பொரியலும் சூடாக உளுந்த பருப்பு குழம்பு சோறு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.